குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். சலங்கவேலி கமல் சார் மாதிரி ஒரு பரதநாட்டிய டான்ஸரா நடிச்சது யார் தெரியுமா? ஃபகத் ஃபாசில். ஆமா, பூவழி வாசல்லே பொம்மை குட்டி அம்மா 2 படம் ஃபாசில் சார் தான் டைரக்டர். அப்போ அவர் வீட்டுக்கு லஞ்சு சாப்பிட அப்போ சின்ன குழந்தை ஃபகத் ஃபாசில் மடியில் உட்கார வச்சு போட்டோ எடுத்துட்டு அங்க ஃபாசில் சார் வீட்டுல லாப்ஸ்டர் பிரியாணி சூப்பரா இருந்தது. சாப்பிட்டு அப்போ எடுத்த போட்டோ தான். ரஜினி சார் கமல் சாரை விட யாருமே ஹோல்டு பண்ண முட்டமே. எனக்கு அதை எப்படி ஹோல்டு பண்றதுன்னு தெரியல. ரொம்ப விளையாட்டுத்தனமான கொஞ்சம் புத்தி, போடா இதுவே லைஃப்ல பெருசு அப்படிங்கிற மாதிரி. இல்லாட்டி நீங்க சொன்ன மாதிரி அதை மெயின்டைன் பண்ணியிருக்க வேண்டிய ஆள் தான். அமைதிப்படை மாதிரி ஒரு படம் எவையா நடிக்க முடியும், ஆச்சா போச்சாங்கிற ஒரே ஆள் விஜயகாந்த் தான் சொன்னாரு, நீங்க அமைதிப்படையில் நடிச்சிடக்கூடாது. இப்ப ஷூட்டிங்ல பெர்ஃப்யூம் கூட அடிக்கிறது இல்லை. எதுக்கு உங்களோட எல்லாம் சண்டை போடுறது? ஹீரோயின் இருந்தா அடிப்பீங்களா சார்? ஹீரோயின் இருந்தா அடிக்கிறது, உங்களோட ஃபைட் பண்றது எதுக்கு? சென்டெல்லாம் அடிச்சுட்டு ஃபைட் பண்ணுவாங்க. கமலா எனக்கு மருமக வேதம் புரியுதுல, ஜீவால 2 பேரும் ஹீரோ வந்து அச்சடின்னு பாடிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் சைமல்டேனியஸா நடக்குது. இதுல புரட்சி தமிழன் அப்படிங்கிறது அதுக்கான தகுதி எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. ஏதோ பிரியத்துல யாரோ ரசிகர்கள் வச்ச பேரு, அந்த பேருக்கு புரட்சிங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஊமை படம் வந்துட்டு இருந்தப்போ சூப்பர் ஸ்டார் சார்லி சாப்ளின் தான். அவர் டாக்கி வந்தப்ப என்ன கொடுத்தாரு தெரியுமா? நடிப்பு இறந்து விட்டதுன்னு சொன்னார். பேய் வில்லன் அப்படின்னா அதுல அல்டிமேட் லொல்லு அந்த படத்துல. இந்த சத்யராஜ் தானே வேணும் வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் ஜாக்சன் துறை 2. வாவ் தமிழா வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வெப்பன் படத்தோட ஒரு டீம் தான் இருக்காங்க. சார் வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? ஸோ உங்களை பார்த்ததுல ரொம்பவே மகிழ்ச்சி. ஏன்னா சின்ன வயசுல இருந்து உங்க படங்கள் பார்த்து வந்திருக்கோம். ஸோ உங்ககிட்ட ஒரு இன்டர்வியூ எடுக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி. ஓகே, இதுலதான் நம்மளுக்கு வயசாச்சுன்னு அந்த சொன்ன ஒரு படத்துல கேரளால இருந்து தான் மல்லிகான்னு ஒரு ஆர்டிஸ்ட் சார் உங்க 100ஆவது நாள் பார்த்து இந்த பொண்ணு பயந்துருச்சோன்னு நினைச்சேன். எந்த அம்மா பேடிச்சு போய் அவங்க அம்மா பக்கத்துல இருக்கிறாங்க. ஆமா சார், அப்பா 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு. சத்யராஜ் சார் எல்லா கேரக்டரோடுமே பண்ணியிருக்காரு. சத்யராஜ் சார் பண்ணாத கேரக்டர்னு உங்களுக்கு ஏதாவது தோணிருக்கா சார்? சலங்கவேலி கமல் சார் மாதிரி ஒரு பரதநாட்டிய டான்ஸரா நடிச்சது அது ரொம்ப கொடூரமா இருக்கிறதுனால அது நடிச்சது இல்லை. அதுதான் எனக்கு தெரியாதான் மிஸ் ஆயிருக்கு. ஏன்னா கோவணம் கூட கட்டி நடிச்சுட்டேன், அதனால அது பரதநாட்டிய டான்ஸரா நடிக்கல, அவ்வளவுதான். சார் எங்களுக்கு லொல்லு அப்படின்னு அந்த வார்த்தையை கேட்டா சத்யராஜ் சார் கவுண்டமணி சார் தான் ஞாபகம். ஸோ உங்களுக்கு லொல்லுன்னு அப்படி கேட்டா என்ன சார் ஞாபகம் வரும்? எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் கவுண்டமணி சார் தான் வரும். அது போக ஆர் சுந்தரராஜன் சார், மணிவண்ணன் சார் எல்லாம் இருக்காங்க. ஒரு பெரிய டீமே இருக்குது. ஸ்டார்டிங்ல தரமணில இருந்து உங்களோட ஃபிலிம் கரியர் ரொம்பவே டிஃப்ரெண்டான சப்ஜெக்ட் தான் சூஸ் பண்றீங்க. ஸோ இந்த படம் எப்படி அமைஞ்சது சார்? எனக்கு குவனும் ப்ரொடியூசர்ஸ் தான் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு, சூப்பர் ஹியூமன் ஆக்ஷன் ஜானர் பண்றோம், சத்யராஜ் சார் தான் சூப்பர் ஹியூமனா பண்றாங்க அப்படின்னு சொல்லி நரேட் பண்ண ஆரம்பிச்சாரு. நரேட் பண்ணி முடிச்ச உடனே எனக்கு அவர் குவன் சொல்ற விஷன் எல்லாமே பெருசா தான் இருந்தது அந்த நரேஷன்லேயே. அது தான் பெரும்பாலும் அந்த காமிக்ஸ் படிச்சு வளர்ந்த ஒரு டைரக்டர்னால அது சொல்லும் போதே நம்மளுக்கு அது புரியுது, இந்த மாதிரி தான் எடுக்க போறாங்க, இந்த மாதிரி தான் பண்ண போறாங்கன்ட்டு. ஸோ எனக்கு ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன், ஒரு சூப்பர் ஹியூமன் ஃபிலிம் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது. இப்போ அது இந்த படம் மூலயமா இட்ஸ் ஹேப்பனிங். அவ்வளவுதான். சார் நீங்க எப்படி இந்த படத்துக்கு வந்தீங்க? ஃபர்ஸ்ட் நான் இன்னொரு கேரக்டர், இந்த சேம் கேரக்டர் சேம் நேம், ஆனால் அந்த டைமென்ஷன் டிஃப்ரெண்ட் இந்த கேரக்டருக்கு. ஆனா அது போக போக பெருசாகி போயிடுது. அப்ப நல்லதா போயிடுச்சு. என் கோஆர்டினேஷன் சத்யராஜ் சார் கூட ராஜீவ் மேனன் சார் கூட. ராஜீவ் மேனன் சார் தான் ஒரு சீனியரா ஆண்டகனிஸ்டா பண்றாங்க. சார் நீங்க ஆக்ஷன் படம் அப்படின்றப்ப பயங்கர ஃபிட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்க எப்பயுமே ஃபிட்டா தான் இருக்கீங்க. ஸோ திவ்யா மேம் உங்களுக்கு ஃபிட்னஸ்க்கு ஏதாவது சொல்லியிருக்காங்களா சார்? இல்லை, அவங்க நியூட்ரிஷனிஸ்ட். அதனால எனக்கு நல்ல டயட் எல்லாம் சொல்லுவாங்க. பட் நான் தான் ஃபாலோ பண்றதில்ல. எனக்கு நெய் ஊத்தாம இட்லி சாப்பிட முடியாது. அந்த மாதிரி கேட்டகரி. தோசையெல்லாம் மிஸ் பண்ண முடியாது, பிரியாணி மிஸ் பண்ண முடியாது, எல்லாமே ஐஸ்கிரீம், சாக்லேட் எதையுமே மிஸ் பண்ண முடியாது. அதனால நான் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு நல்லா கேலரிஸ் பர்ன் பண்ணிட்டு இதெல்லாம் என்ஜாய் பண்றது தான் என்னால முடியும். எனக்கு இந்த டயட் சாப்பிட முடியாது. எல்லாமே கொஞ்சம் அளவா சாப்பிட்டு லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு அதே சமயத்துல நம்மளை கொஞ்சம் கரெக்டா வச்சுட்டு போயிட்டே இருக்கணும். சார் இப்போ கவுண்டமணி சார் ஒரு பெரிய பிரேக் எடுத்து இப்போ ஒத்த ஓட்டு முத்தையா அப்படின்ற படத்துல நடிக்கிறார்.
ஸோ அதை பத்தி நீங்க பேசிக்கிறீங்களா சார்? ஆமாம்மா, அவர்கிட்ட எப்படி இருந்தாலும் வாரத்துக்கு ஒரு தடவை பேசுவேன், வாரத்துக்கு ஒரு தடவை 2 தடவை பேசுவேன். நானும் அந்த படத்துக்காக ஒத்த ஓட்டு முத்தையாக்காக வெயிட்டிங். டைட்டிலே சூப்பரா இருக்குது. எங்களுக்கு எல்லாருமே வந்து சத்யராஜ் சார் வந்து கவுண்டமணி சார் இப்ப சேர்ந்து நடிப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வியா இருக்கு. ஏன்னா சார்கிட்ட கேட்க முடியாது. அதான் அவர் இன்டர்வியூக்கு வரமாட்டாரு. எனக்கு ரொம்ப ஆசை தான். பட் அதுக்கான ஒரு கதையோட வரணும் இல்லையா? இப்ப அன்னைக்கு நான் ஹீரோவா இருந்து டூயட் பாடிட்டு இருந்தப்போ அண்ணன் நம்மளுக்கு ஃப்ரெண்டா வந்துருவாரு, மாமே மச்சா அப்படி இப்படின்ட்டு. ஒரு படத்துல மணிவண்ணா கேட்பாரு, மாப்பிள்ள ரொம்ப நாளா கேட்க நினைச்சேன் யாரு, எனக்கு தெரியல, கூடவே யோ என்ன 2 பேரும் சேர்ந்து ரொல்லு போட்டுறீங்களா அப்படின்பாரு. எனக்கு தெரியல, என் கூடவே இருக்கிறாப்புல. மாமன் மகள் படத்துல வரும், அதே மாதிரி யோ பேசாம சாப்பிடுங்க அப்படின்பாரு அவரு. அது மாதிரி இப்ப அதுக்கான கதைகள் வந்தா கண்டிப்பா நடிக்கலாம் சார். எங்களுக்கு ஒரு காமெடி போர்ஷனோட அந்த மேக்கிங் ஸ்டோரி தெரிஞ்சுக்கணும் ரொம்ப நாள் ஆசை. என்னன்னா அந்த சேர்ல உட்காந்துக்கிட்டு ஒரு டான்ஸ் பண்ணணும்னு சொல்றப்ப கவுண்டமணி சார் ஆடிக்கிட்டு இருப்பாரு, நீங்க உட்காந்த இடத்துல என்ன ஆடிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ அது வந்து இப்போ வரைக்கும் மீம் டெம்ப்ளேட்டாகவும் போய்கிட்டு இருக்கு. ஸோ அது மேக்கிங் ஸ்டோரி சொல்லுங்க சார். இல்ல அதெல்லாம் திடீர்னு அந்த இடத்துல தோன்றதுதான். திடீர்னு வந்து குருதனமால் கிட்ட கேட்டேன், நான் சேர்லயே உட்காந்துட்டு ஒரு டான்ஸ் மூவ்மெண்ட் பண்ணட்டுமா. அந்த நேரத்தில் எனக்கு எல்லாத்துக்குமே ஒரு லைசன்ஸ் கிடைச்சது. ஒரு டைரக்டர் வந்து சார் வேண்டாம் சார் அப்படின்னா சரிப்பட்டு வராது, சார் பண்ணுங்க சார், வித்தியாசமா இருக்கு பண்ணுங்க சார் அப்படின்னு சேர்ல உட்காந்துட்டு ஒரு மூமெண்ட். சார் நீங்க வந்து பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தீங்க இந்த படம் வந்து சத்யராஜ் சாருக்கு வந்து ரீஇன்ட்ரடியூஸா இருக்கும் அப்படின்னு. ஸோ அது வந்து இப்பவே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. ஸோ அதை பத்தி சொல்லுங்க சார். இப்போ பாகுபலி அந்த ஒரு ஏர்லி டைம்ஸ்ல வந்து சார் நிறைய ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் பாகுபலியில தான் நம்ம அந்த ஆக்ஷன் இது பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆக்ஷன் ஃபீல்ல அந்த ஒரு லுக் வந்து வெப்பன்ல இருக்கும். அண்ட் முக்கியமா என்னன்னா சாரோட அப்பியரன்ஸ் இந்த படத்துல வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நீங்க அவரோட ஹேர் ஸ்டைலா இருக்கட்டும், அவரை ப்ரெசென்ட் பண்ற விதமா இருக்கட்டும். நிறைய பேர் கேட்டது ஏதாவது டி-ஏஜிங் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு தான் கேட்கறாங்க. நிறைய பேர் பார்த்தோன்னே இன்ஃபேக்ட் தெலுங்கு பிரஸ் மீட்ல கூட கேட்கும்போது ஏதாவது டி-ஏஜிங் ஏதாவது பண்ணிருக்கீங்களா, தெலுங்கு பிரஸ் மீட்ல அப்படியேதான் இருக்கும். அதுல சார் வெளியில கூட நிறைய பேர் கேட்கறாங்க. ஆமா, அந்த ஏன்னா சூப்பரா அது லுக்கு கரெக்டா செட் ஆனது வந்து இன்னும் பவர்ஃபுல்லா அந்த படத்துக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து இந்த ஏஐ போர்ஷன் வந்து எல்லா நியூஸ் சேனல்லையும் ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஆகி மாறிச்சு. இந்த படத்தில் வந்து ஏஐ வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆமா, இந்த படத்துல ஒரு ரெண்டு சீக்வன்சஸ் இருக்கு ஏஐ யூஸ் பண்ணியிருக்காங்க. அது பெரும்பாலும் அந்த ஃபிளாஷ்பேக் சீக்வன்சஸ்ல அது வரும். அது குவனோட அவங்க டெக்னிக்கல் டீம் தான் அது ஃபுல்லா அதை வந்து கோஆர்டினேட் பண்ணி லாஸ்ட் மினிட் வரைக்கும் அதை வந்து ஒரு ஃபார்ம்ல கொண்டு வந்து நிறுத்திருக்காங்க. நீங்க பாருங்க, படம் பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க சார். இப்ப சமீபத்துல வந்து ஒரு போட்டோ வந்து ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு சார். ஸோ அதை காட்டுறதோட மெமரிஸ் நீங்க ஷேர் பண்ணுங்க சார். இது இப்பதான் கேட்டாங்க, யார் தெரியுமா? ஃபகத் ஃபாசில். ஆமா ஆமா, பூவழி வாசல்லே பொம்மை குட்டி அம்மா 2 படம் ஃபாசில் சார் தான் டைரக்டர், பெரிய டைரக்டர். அவர் வந்து அவங்க ஊர்ல தான் படம் எடுப்பாரு. ஆலப்பியில் தான் 2 படம் ஃபுல் பிக்சர் அங்கதான். அப்போ வந்து அவர் வீட்டுக்கு லஞ்ச் சாப்பிட போனப்போ, அப்போ சின்ன குழந்தை ஃபகத் ஃபாசில் மடியில் உட்கார வச்சு போட்டோ எடுத்துட்டு, அங்க ஃபாசில் சார் வீட்டுல லாப்ஸ்டர் பிரியாணி, நம்ம பிரான் பிரியாணி, சிக்கன் மட்டன் பிரியாணி தெரியும், பிரான்லயும் கூட பிரியாணி இருக்கு, லாப்ஸ்டர் பிரியாணி அவர் வீட்டுல சாப்பிட்டு சூப்பரா இருந்தது. சாப்பிட்டு அப்ப எடுத்த போட்டோ தான். இன்னைக்கு அவர் எங்கேயோ போயிட்டாரு. இந்த ஆவேசம் எல்லாம் பார்த்தா என்ன பர்ஃபார்மன்ஸ். அந்த பர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசுறீங்களா சார்? நீங்க பாத்தீங்க? குழந்தைய பார்த்ததுல இருந்து அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லைங்க அவர் பார்க்கவே இல்லை சார். நீங்க ஸ்டோரி கேட்கறப்ப எங்களுக்கு வந்து ஒரு மீம் டெம்ப்ளேட்டா வந்ததுன்னா அந்த குழந்தையே நீங்க தான் சார் சொல்லுவாங்க. ஸோ நீங்க ஸ்டோரி கேட்கறப்ப இந்த மாதிரி மொமெண்ட்லாம் கிரியேட் ஆயிருக்கா சார்? கதை பிரம்மாண்டமா சொல்லிட்டு அந்த குழந்தைய நீங்க தான் சார் சொல்றப்ப ஐயா இது எப்படி நான் பண்றது? நம்ம கிட்ட வரும்போதே நீங்க ஹீரோ, ஹீரோயின், ஃபாதர். இப்ப வந்து ஹீரோன்னு வரமாட்டாங்க இல்லையா? வரும்போதே ஹீரோ ஃபாதர், ஹீரோயின் ஃபாதர், இல்ல அதுக்குள்ள ஒரு கேரக்டர் அப்படித்தானே வருவாங்க. அதுவே ஒரு கேள்வியா இருந்துச்சு சார். எல்லா ஃபேன்ஸுக்குமே ஒரு கேள்வியா இருந்துச்சு. சார் வந்து நினைச்சிருந்தாருன்னா இந்த ஒரு பயங்கரமான ரஜினி சார், கமல் சார் இவங்களோட இருக்கிறது வந்து அந்த பட்டியல அவர் வந்திருப்பாரு. ஆனா அவர் ஏன் அதை வந்து பிரேக் பண்ணி கேரக்டர் ரோல் பண்ணாரு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியாவே இருக்கு சார். கொஞ்சம் அறிவு இல்லைங்கிறதுனால தான். இல்ல ஒண்ணு என்னன்னா, எனக்கு அதை எப்படி ஹோல்டு பண்றதுன்னு தெரியல. ரொம்ப விளையாட்டுத்தனமான கொஞ்சம் புத்தி, போடா இதுவே லைஃப்ல பெருசு அப்படிங்கிற மாதிரி. இல்லாட்டி வந்து நீங்க சொன்ன மாதிரி அதை மெயின்டைன் பண்ணியிருக்க வேண்டிய ஆள் தான் கோட்டை விட்டதுக்கு வந்து தவறான கணிப்புகள், அந்த நேரத்துல என் படம் சரியா ஓடாம போனது, இதெல்லாம் சேர்ந்து. இல்லாட்டி வந்து ரஜினி சார், கமல் சார், விஜயகாந்த், சத்யராஜ் அப்படின்னு ஒரு பீரியட் இருந்தது. அப்கோர்ஸ் பிரபு, கார்த்தி எல்லாம் இருந்தாங்க. அதுல வந்து நான் மட்டும் தவறவில்லை.
பல பேர் தவற விட்டோம். விஜயகாந்த் சார் விடுங்க, அவர் அரசியலுக்கு வந்தார், ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ஆனார், அப்புறம் உடம்பு சரியில்லாமல் போனதுனால அவருக்கு அப்படி ஆகிப்போச்சு. அதர்வைஸ் வந்து ரஜினி சார் கமல் சாரை விட யாருமே ஹோல்டு பண்ணால் முட்டமே. நான் மட்டும் இல்லை, அவங்க பேர் சொல்ல விரும்பல, எல்லாருமே ஒரு பஞ்ச் அப்படியே விட்டோம். அது விட்டதுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரீசன் இருக்கலாம். எனக்கு இருக்கிற ரீசன் வந்து அதை அமைஞ்ச வாழ்க்கையை கட்டி காப்பாற்ற தெரியல நம்மளுக்கு. கரெக்டா, அதுதான் உண்மை. விளையாட்டுத்தனமா இருந்தது ஒண்ணு. இன்னொன்னு வந்து பலவிதமான படம் ஓடி நான் எந்த ரூட்ல போறதுன்னு தெரியாம போச்சு. இப்ப வால்டர் வெற்றிவேல்னு ஒரு ஆக்ஷனும் ஓடுது, நடிகனும் ஓடுது, பொம்முக்குட்டி அம்மான்னு ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் ஓடுது. எந்த ரூட்ல டிராவல் பண்றது? விஜயகாந்த் மட்டும் எங்கிட்ட சொன்னாரு, எத்தனை வால்டர் வெற்றிவேல் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் வந்து உலகமே பாராட்டுது, அமைதிப்படை மாதிரி ஒரு படம் எவையா நடிக்க முடியும், ஆச்சா போச்சாங்க. ஒரே ஆள் விஜயகாந்த் சொன்னாரு, நீங்க அமைதிப்படையில் நடிச்சிடக்கூடாதுன்னு. எப்போ வால்டர் வெற்றிவேல் ஒரு படம் 200 days ஓடி அப்படி பெரிய இமேஜ், மக்கள் என் பக்கம், கடமை கண்ணியம் கட்டுப்பாடு, வால்டர் வெற்றிவேல்லாம் வந்து அப்படி தூக்கி நிறுத்துற நேரத்துல நீங்க மறுபடியும் போய் ஒரு வில்லனா வந்து அப்புறம் நீங்க இந்த ரூட்ல போயிருந்தா அந்த ஆக்ஷன் ரூட்ல போயிருக்கணும் அப்படின்னு சொன்னால் விஜயகாந்த் தான். பட் சில சமயத்துல எது ரைட்டு தப்புன்னு காலங்கள் தான் முடிவு செய்யும். இன்னைக்கு வந்து எத்தனையோ படங்கள் வருது போகுது, பட் இருந்தாலும் கூட அமைதிப்படை அப்படிங்கிற ஒரு படம் வந்து அதுக்கு முன்னாடியும் இல்லை பின்னாடியும் இல்லை. இன்னைக்கு மீம்ஸ் இருந்து அத்தனை பேரும் வந்து அமைதிப்படையை சென்டர் பண்ணி தான் எல்லாமே பேசப்படுது இன்னைக்கு மீடியால. ஸோ அந்த வகையில பார்த்தா அமைதிப்படை வந்து ஒரு ஒரு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட்டு தான் அமைதிப்படை கண்டிப்பா. சரி, நீங்க டவுனா இருக்கப்ப உங்களுக்கு ரொம்ப நெகட்டிவா இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரப்ப அதை எப்படி பாசிட்டிவா மாத்திக்குவீங்க? இதுவே எனக்கு பெரிய லைஃப்னு நினைப்பேன் நான். ஏன்னா நான் ஒன்றும் பெருசா எதிர்பார்த்து வரல. ஊர்ல இருந்து வரையில எல்லாரும் கேட்பாங்களே, நீ போய் என்ன பெரிய நடிகன் ஆயிருப்பனையா? அப்பெல்லாம் மக்கள் தலைமை எம்ஜிஆர் நடிகர், நீ என்ன பெரிய எம்ஜிஆர் சிவாஜி அப்படின்னு தெரியலையே, போய் பார்க்குறேன், எனக்கு எப்படியே வாச்சா வாங்கிட்டு வாக்கா. எனக்கு இந்த மினிமலிசம்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, மினிமலிஸ்டிக் லைஃப் வந்து எனக்கு ரொம்ப மோர் தென். சும்மா வந்து ஒரு 4 பேண்ட் 4 சட்டை, ஒரு 10 ஜட்டி, ஒரு 4 லுங்கி, அப்புறம் வந்து ஏதோ ஒரு டூத் பேஸ்ட், ஏதோ ஒரு டூத் ப்ரஷ், அது தீர்ந்தது போக்கப்புறம் வேற டூத் பேஸ்ட் வாங்குறோம். இதே பிராண்டு வேணுமா இல்லை ஏதோ ஒன்று வாங்கிட்டு வாங்க, அவ்வளவுதான். இன்டர்நேஷனல் டிராவல் கூட சின்ன ஒரு பாக்ஸ் அது வாட்டர். அதனால ஒரு மனுஷனுக்கு வந்து 2 விஷயம், இப்படி இருக்கிறதுல நிம்மதியா இருக்கலாம், பட் அப்படி ஒரு வளர்ச்சி வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும், ஆனா சந்தோஷம் அதிகமா இருக்கும். அதனால நான் மிஸ் பண்ணதுதான், என் தப்பு தான். அந்த இடத்த கோட்டை விட்டது, அந்த கோட்டை விட்டதை மறுபடியும் திரும்ப பிடிக்க முடியல. ஒரு 10 வருஷமா ஸ்ட்ரகிள் பண்ணோம். அப்போ மகா நடிகன், இங்கிலீஷ்காரன், மலபார் போலீஸ், என்னம்மா கண்ணு, இப்படிலாம் படங்கள் இட்டாச்சு. பட் அது பத்துல, அந்த சக்சஸ் வந்து பத்துல. நீங்க வந்து ராம் சார் டைரக்ஷன்ல எப்போ நடிப்பீங்க அப்படின்னு சொல்லி ஒரு டாக்ல இருந்துச்சு சார். தரமணிக்கு அப்புறம் சார் நானும் பீன் கான்ஸ்டன்ட்லி இன் டச் தான். பட் சாரோட டிராவல் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ அவர் வேற சில படங்கள் பண்ணிட்டு இருக்காரு, நானும் சில படங்கள் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா சார் நானும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுவோம், அது கூடிய சீக்கிரம் நடக்கும், அது நானும் நம்புறேன். சார் நானும் பேசிட்டு தான் இருக்கோம். ஸோ எனி டைம் இட் கேன் ஹேப்பன். உங்களுக்கு வந்து சத்யராஜ் சார் கூட ஸ்கிரீன் ஷேர் பண்றப்ப அவர் எப்படி நம்ம ஆக்ஷன் வந்து ரியாக்ஷன் கொடுப்பாரு அப்படின்றதெல்லாம் சார் இதுக்கு முன்னாடி தலைவர்ல பண்ணிருக்கு சார். சத்யராஜ் சார் வந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டயலாக் நான் பேசிட்டு இருக்கேன், நீங்க பேசிட்டு இருக்க, ஆனா சீனியர் ஆர்டிஸ்ட் ஆனா சும்மா தே ஹேவ் த லிபர்ட்டி, அவர் சும்மா எப்படி நின்றுட்டே இருக்கும், நம்ம டயலாக் பேசிட்டே இருக்கும். ஆனா சத்யராஜ் சார் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து அவர் டயலாக திரும்ப பேசிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி சப்போர்ட் பண்ற ஒரு ஆர்டிஸ்ட் தான் சத்யராஜ். ஓகே சார். சார் நீங்க வந்து நெகட்டிவ் ஹீரோவா நடிச்சுக்கிட்டு இருக்க காலகட்டத்துல ரகுவரன் சாரும் நெகட்டிவ் ஹீரோவா நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஸோ அவரை பத்தி சொல்ல முடியும்? ரகுவரன் ஹீரோ வந்து வில்லன் ஆனவர். அவர் ஃபர்ஸ்ட் படம் ஹீரோ தான். ஆமா, ஹீரோ வந்து வில்லன் ஆனவர். நான் வில்லனா இருந்து ஹீரோ ஆனேன். அவர் வில்லனான ஃபர்ஸ்ட் படமே மிஸ்டர் பாரத் தான். மிஸ்டர் பாரத் தான். அது வரைக்கும் அவரு ஹீரோவா இழுத்து வண்டி ஓட்டி பார்த்தாரு, முடியல. இல்லை, ரகுவரன் வந்து எனக்கு காலேஜில் 3 years ஜூனியர். பட் அங்கே பழக்கம் இல்லை, இங்கே வந்து தான் பழக்கம். அதனால அப்போ அவங்க வந்து அரிஸ்டோன்னு ஒரு ஹோட்டல் வச்சுருந்தாங்க, நான்வெஜ் ஹோட்டல். ரகுவரன் சூப்பராக இருக்கும், அவங்க ஃபாதர் வச்சுருந்தாங்க எங்கள் காலேஜுக்கு நேர் பின்னாடி. ஸோ அங்கே அடிக்கடி போய் சாப்பிட்ருக்கோம். இங்கே தான் நல்ல பழக்கம். அதுக்கப்புறம் நிறையா ரொம்ப க்ளோஸாக பழக ஆரம்பிச்சிட்டோம் நானும் ரகுவரன். ஏன்னா மிஸ்டர் பாரத்துக்கு அப்புறம் பொம்முக்குட்டி அம்மா, பூவழி வாசல்ல, மக்கள் என் பக்கம், எல்லாத்துலேயும் ரகுவரனுக்கு ரகுவரன், நிழகல் ரவி எல்லாம். அதனால ஒரே ஊருக்காரர். ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அவர் நல்ல பிஸி வில்லன் ஆகி எல்லாம் தெலுங்கு அப்படி இப்படி ட்ராவல் பண்ணாரு. அருமையான ஆக்டர். வில்லன் மட்டும் இல்லை, அஞ்சலியிலாம் எக்ஸ்ட்ரா நிறைய
ஒரு அஃபெக்ஷனேட் ஃபாதராக நடிச்சிருப்பாரு. என்னமோ உடம்பு சரியா கவனிச்சுக்காம விட்டாரு. அதுதான் கனா படத்தோட சக்சஸ் மீட்ல சொல்லியிருந்தீங்க, நான் சும்மா இப்படின்னு கண்ணுல தண்ணி தொடச்சேன், அது வந்து கண் கலங்கிய சத்யராஜ் அப்படிலாம் சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் போட்டாங்க மீடியால. அதனால இப்ப கூலிங் கிளாஸ் போட்டுக்கிறது. அதே மாதிரி இப்ப இந்த சம்பவம் நடந்திருக்கு இல்லையா, இப்ப நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கண்ணாடி போட்டுக்கல. அந்த நான் உங்ககிட்ட சொன்ன ரெட்டினா டியர்ஸ்ல ஒரு ஐ இஷ்யூ இருக்கு, அதனாலதான் கண்ணாடி போட்டு. அதனால கொஞ்சம் அப்படியே லைட்டா வந்து வாட்டர் வரும். அது நிறைய பேருக்கு இருக்கு. எனக்கு, மணிவண்ணன் சாருக்கு, விஜயகாந்த் சாருக்கு. ஒரு தடவை நானும் மணிவண்ணன் விஜயகாந்த் 3 பேரும் மீட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் டைம் விஜயகாந்த் ஜெயிச்சப்ப அவர் போய் நானும் மணிவண்ணன் பார்க்க போனேன். போன 3 பேர்த்துக்கு கண்ணில் தண்ணி. ஒருத்தர் கர்ச்சீஃப்ல தொடங்கிறாரு, நான் இப்படி விரல விட்டு நோண்டிட்டு இருக்கிறேன். விஜயகாந்த் காலர்ல தொடச்சிட்டு அதுக்கு ஒரு நீடில் எல்லாம் விட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணோம். அது பண்ணாலும் ஒரு 50% தான் சான்ஸ். அதனால அதை கண்டுக்காம மட்டும் போவாங்க. ஹீரோவா நடிச்சிருக்கல இருந்தா பரவாயில்ல. என்னடா ஹீரோயின் பாக்குறது கண்ணுல தண்ணி வந்துட்டு இருக்கு. இப்ப என்ன போனா போகுது. இப்ப ஷூட்டிங்ல பெர்ஃபியூம் கூட அடிக்கிறது இல்ல. எதுக்கு உங்களோட எல்லாம் சண்டை போடுறது? நல்லா 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 சென்டோட சண்டை போட்டேன்னா நாத்தத்தோட ஹீரோன் இருந்தா அடிப்பீங்களா சார்? ஹீரோயின் இருந்தா அடிக்கிறது. உங்களோட ஃபைட் பண்றது எதுக்கு? சென்டெல்லாம் அடிச்சுட்டு வந்து ஃபைட் பண்ணுவாங்களா? சார் ஆரம்ப காலகட்டத்துல மிஸ்டர் பாரத்ல வந்து நீங்க தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரஜினி சார் தான் போன் பண்ணி கூப்பிட்டதா சொன்னாங்க. அது உண்மையா சார்? ஆமா ஆமா, ரஜினி சார் வந்து ரொம்ப முதல்ல கொஞ்சம் யோசிச்சேன். அப்போதான் பரபரப்பா வந்துட்டு இருக்கிறோம். அப்போ 2 படம் ஹீரோவை நடிக்க புக் ஆயிருக்குது. இப்போ போய் நம்ம ரஜினி சார் கூட நிறைய படம் நடிச்சிட்டேன். இப்போ போய் ரஜினி சாருக்கு அப்பாவா நடிக்கணுமா அப்படின்னு ஒரு பயம் இருந்தது. அப்புறம் தைரியமா நடிச்சு அது என்னமோ எனக்கு மட்டும் அப்படி அமைஞ்சிருச்சு. ஒரு 10 நாள் அம்பிகா எனக்கு மருமக, 10 நாள் நானும் அம்பிகாவை டூயட் படிச்சேன். அது ரொம்ப ரேர் சார். வேதம் புரியுதுல, அமலா வந்து அமலா எனக்கு மருமக வேதம் புரியுதுல. ஜீவால 2 பேரும் ஹீரோ வந்து அச்சடின்னு பாடிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் சைமல்டேனியஸா நடக்குது. இப்பெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு என்ன ரசிகர்கள் மன்னிச்ச மாதிரி வேற யாரையுமே மன்னிச்சு விட்டுருக்க மாட்டேன் சார். ஆரம்ப காலகட்டத்துல நீங்க மிஸ்டர் பாரத்ல நடிச்சதுக்கு அப்புறம் பெரிய கேப்புக்கு அப்புறம் தான் இப்ப ரஜினி சாரோட படத்தில் நடிக்கிறீங்க அப்படின்னு. இந்த ஜேர்னி எப்படி சார்? இல்ல, அது ஒரு சந்தோஷமான விஷயம் தான். எனக்கு நடிக்கிற எல்லா படமும் எனக்கு சந்தோஷமான படம் தாங்க. அந்த படம் ஓடல, யார் ஹீரோ, கூட யார் நடிக்கிறாங்க, டைரக்டர், எதை பத்தி இல்லை. எல்லா படமும் எனக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய படங்கள். எனக்கு பெருமையை தரக்கூடிய தந்த ஒரே ஒரு படம் பெரியார் தான். மீதி எல்லாம் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தது, அப்படி காலரை தூக்கி விட்டது பெரியார் படம் தான். இது வந்து ஃபேண்டசி படம் அப்படின்றதுனால விஷுவலி இருக்காது, நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு சேலஞ்ச் இருக்குங்க சார். ஸோ இதெல்லாம் எப்படி சார் ஹேண்டில் பண்ணிட்டீங்க? இல்ல, ஒரு ஆர்டிஸ்ட்னாலுமே நம்ம ஆக்டர்ஸ்னாலுமே இமேஜின் பண்ணி தான் நடிக்கணும். அதனால அது வந்து நம்ம ஈஸியா தான் அதை கன்சீவ் பண்ண போறோம். இப்போ வந்து ஆக்டர்ஸ்னாலே வி ஷுட் பி ஏபிள் டு ரியாக்ட் டு இட். அந்த சிச்சுவேஷன் நம்ம கண்ணு முன்னாடி இருக்குதோ இல்லையோ நம்ம அதை வந்து ஃபீல் பண்ணி ஆகணும். அது ஃபீல் பண்ணி நடிக்கிறது தான். ஸோ நத்திங் பெரிய கஷ்டமா எங்களுக்கு தெரியல. ஒரு ஸ்டோரி கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கேரக்டர் நம்ம பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு ஸ்பார்க் தோணுங்க சார்? ஒவ்வொரு ஸ்டோரிக்கு ஏதாச்சும் சொல்ல முடியுமா? ஏதாச்சும்? தரமணி வந்து என்னோட ஃபர்ஸ்ட் படம். அது சார் வந்து ராம் சார் வந்து ஸ்கிரீன் டெஸ்ட் பண்ணி செலக்ட் பண்ண ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஸ்டோரி இப்போ ராக்கி கேட்கும் போது எனக்கு வந்து அருணோட அந்த நரேஷன், அந்த படத்தோட அந்த ஆக்ஷன், அந்த சீக்வன்சஸா இருக்கட்டும் சரி, அந்த கதை டிராவல் பண்ற விதமா இருக்கட்டும் சரி, அது எனக்கு நரேஷன்லேயே ஃபீல் ஆச்சு. இது ஒரு யூரோப்பியன் ஸ்டைல் ஆஃப் ஒரு ஃபிலிமா தான் வரப்போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. அது கிளைமேக்ஸ்ல அந்த கழுகு விஷயமா இருக்கும். இதெல்லாம் கேட்கும் போது நம்மளுக்கு உள்ள ஒண்ணு தோணும்ல, ஓகே இது கரெக்டா இருக்கும், இதை பண்ணணும் அப்படின்ட்டு. அப்படிதான் அது செலக்ட் பண்ணது. அதே மாதிரி தான் அஸ்வின்ஸும் அதே மாதிரி தான். ஹாரர்ல தமிழ்ல ஒரு புதுசான ஒரு சினிமாவா அஸ்வின்ஸ் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. தருண் நரேட் பண்ணும் போது அது கேட்ட உடனே ஓகே அந்த ஜானர்ல இது வந்து பெஸ்டா இருக்கும்னு நான் நம்பினேன். அதுதான் அஸ்வின்ஸும் நடந்துச்சு, அப்படிதான் நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஜெயிலர், ஆஃப்கோர்ஸ் நெல்சன் சார் ரஜினி சார் காம்பினேஷன்ல ஒரு படம். தி ஃபிலிம் இஸ் அபவுட் அப்பாவும் பையனை வச்சுதான ஒரு கதை அப்படின்னு சொல்லும் போது ஃபாதர் அண்ட் சன் ரிலேஷன்ஷிப் பேஸ் பண்ணி ஒரு கதை. அதுல கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு போகும்போது ஓகே ஐ தாட் ஓகே ஒர்க்கிங் வித் ரஜினி சார் இட்ஸ் அ பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் அப்படிதான் அதுக்குள்ள நான் போனேன். அண்ட் வெப்பன் அகெயின் இட்ஸ் அ சூப்பர் ஹியூமன் ஆக்ஷன் ஜானர். இந்த மாதிரி ஒரு ஜானர் வந்து ஒரு ஃபேண்டசி ஆக்ஷன் வந்து ஒரு ஆக்டருக்கு வந்து ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் கெரியர்ல அமையிறது கஷ்டம். அது ஸ்கிரிப்டாவும் சரி, டைரக்டரோட விஷனாவும் சரி, குவன் வந்து நரேட் பண்ற அந்த காமிக்ஸ் மாதிரி ஒரு ஸ்டைல் ஆஃப் படம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை வச்சிருக்காரு. அதெல்லாம் கேட்கும் போது ஓகே இதை நம்ம பண்ணணும் அப்படின்னு உள்ள தோணுச்சு. ஸோ எல்லாமே இன்ஸ்டிங்டிவான டிசிஷன்ஸ் தான், எதுவுமே பிளான் பண்ணியும் பண்ணது கிடையாது. இன்ஸ்டிங்டிவான டிசிஷன். அந்த ஸ்கிரிப்ட்ல அந்த டைரக்டரோட பல்ஸ்ல நம்மளுக்கு சில விஷயங்கள் பிடிச்சிருக்கும்.
பிடிச்ச உடனே நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு கமிட் ஆகி வந்தது. எல்லாருக்குமே ஒரு மூவி பேஸ் கிரிட்டிக்ஸ்ல எல்லாருக்குமே வந்து ராக்கி பார்ட் 2 எப்போ வரும் அப்படின்னு ஒரு இதாகவே இருந்துச்சு. அதை சொல்ல முடியுமா? இல்ல, இப்ப கூட நான் தியேட்டர் விசிட்ஸ் அஸ்வின்ஸ் அப்பெல்லாம் போகும்போது எல்லாருமே கேட்ட கேள்வி இதுதான், ராக்கி பார்ட் இப்போ தெரியல. பாரத மாதேஸ்வரன் வந்து கேப்டன் மில்லர் முடிச்சுட்டு இளையராஜா பாய் பிக் பண்றாரு. அவர் தனுஷ்கரோட இளையராஜா பாய் பிக் முடிச்சுட்டு அவரு என்ன பிளான் வச்சிருக்காருன்னு தெரியல. பட் நானும் அருணும் ராக்கி பார்ட் 2 பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் மேபி நடக்கலாம். ஐ திங்க் மேபி ஃபியூ இயர்ஸ். சார் உங்களை வந்து சூப்பர் ஹீரோ அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்றப்ப உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆச்சா சார் நான் சூப்பர் ஹீரோவா அப்படின்னு? கிட்டத்தட்ட இந்தியன் சினிமாவில் இருக்கிற ஹீரோஸ் எல்லாமே ஒரு கிட்டத்தட்ட பாதி சூப்பர் ஹீரோ தான். சூப்பர் ஹீரோ அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். ஏன்னா வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவா இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு வசதியான ஏரியா. நம்ம நடிக்கிறது ஒரு பக்கம், நமக்காக பல வேலைகள் சுற்றி நடந்துடும். கிராஃபிக்ஸ்ல அங்கே இங்கே நடிக்கல வந்து நம்ம வந்து கொஞ்சம் நோகாம நோக்கி கும்பிடலாம். அடுத்தவங்க உழைப்புல கொஞ்சம் குளிர் காஞ்சிக்கலாம். இந்த மாதிரி படம் ஜெயிச்சிருச்சுன்னா ஃபியூச்சர்ல இப்படி படம் வரையில இல்லை இதையே வந்து அவர் ஒரு யூனிவர்ஸ் மாதிரி ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்க. பேட்மேன் மாதிரி, ஸ்பைடர் மேன் மாதிரி, இந்த சூப்பர்மேன், இந்த அவெஞ்சர்ஸ், இந்த ஸ்டார் வார்ஸ்ல எல்லாம் வருது இல்லை, அப்படி ஒரு கேரக்டரா வந்து இப்போ இந்த படத்துல என் கேரக்டர் பேர் வந்து விசும்பன். இது அப்படியே டிராவல் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன். அது வந்து சக்சஸ் ஆக இன்னும் பட்ஜெட்டும் பெருசாகும், அப்போ ரீச்சிங்கும் பெருசா இருக்கும். சத்யராஜ் சாரோட தேடல் என்னவா சார் சினிமால? தேடல் எல்லாம் இல்லை, தேடல் இல்லாம ஊர்ல இருந்து கிளம்பி வரையிலே தேடல் இல்லை. 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப என்ன தேடல் இருக்கு போது, எது கிடைக்குதோ அது ஓகே ரைட்டு. நம்ம இருக்கிற கிரவுண்டை யூஸ் பண்ணி சந்தோஷமா வாங்க இல்லையா. உங்களுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் அங்க இருக்கிற ஜிம்மில் தான் ஒர்க் அவுட் பண்ணுவேன்னு அடம் பிடிச்சா மசில்ஸ் வராது. நம்மளுக்கு வசதி இல்லையா, கார்பரேஷன் ஜிம் இருக்குது இல்லை, கார்பரேஷன் அந்த பிளே கிரவுண்ட் இருக்குல்ல, அங்கே 2 பேரலல் பார் வச்சிருப்பான்ல, ஒரு பார் இருக்குல்ல, அதை பிடிச்சி தொங்கி கிங்கி பாடி ஏற்றிக்க வேண்டியதான். அதுக்காக வந்து எனக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்கிற ஜிம்மில் போய் தான் எக்ஸசைஸ் பண்ணுவேன் அடம் பிடிச்சா வேஸ்ட் லைஃப். எனக்கு அந்த அடம் பிடிக்கிற வேலையே கிடையாது. எனக்கு அப்புறம் அதான் எனக்கு இந்த எக்ஸ்பென்ஷனே ஒன்று கிடையாது. இப்படி ஒரு காரில் போய் இறங்கணும், இந்த மாதிரி பிராண்டட் ஷர்ட் போடணும் அப்படிங்கிறதே கிடையாது. எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு திமிர் இருக்குது. நான் தான்டா ரோல்ஸ் ராய்ஸ், நான் தான் ரோலக்ஸ், நான் தான் ரோல்ஸ் ராய்ஸ், நான் தான் பென்ஸ், நான் தான் BMW, நான் தான் ஆடி. அதெல்லாம் சும்மா தகரத்துல செஞ்ச ஒரு வெப்பன் இல்ல, அந்த மாதிரி நினைப்பில் இருக்கிறவன் நான். அதனால வந்து ஐ ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப். எனக்கு இதை வச்சுதான் எனக்கு ஒரு லேபிளோ பேரோ வரணுன்ட்டு இல்லை. சத்யராஜ்னு ஒன்று இருந்து அது இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறேன். சார் இப்போ வந்து ஒரு படம் எடுக்கிறோம், அந்த படத்துக்கு வந்து புரட்சி தமிழன் இல்லாட்டினா எம்ஜிஆர் பித்தன் இந்த 2 டைட்டில் வச்சிருக்கிறாங்க. நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க சார்? இதுல புரட்சி தமிழன் அப்படிங்கிறது வந்து அதுக்கான தகுதி எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. ஏதோ பிரியத்துல வந்து யாரோ ரசிகர்கள் வச்ச பேரு, அந்த பேருக்கு வந்து புரட்சிங்கிறது மிகப்பெரிய விஷயம். ஏங்க லெனினும் புரட்சி புரட்சி, நானும் புரட்சின்னா எனக்கே வெக்கமா இருக்குமில்ல. அதனால வச்சுட்டாங்க, அது அப்படியே டிராவல் ஆயிட்டு இருக்குது. எம்ஜிஆர் பித்தன் அப்படிங்கிறது உண்மைதான். எம்ஜிஆர் பித்தன் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமான எம்ஜிஆர் ரசிகன். அணுவா அவரை ரசிச்சுக்கிட்டு இருக்கிறவன். என்னுடைய நிரந்தர சந்தோஷத்துக்கு பல காரணங்கள் இருக்குல்ல, அதுல ஒரு முக்கியமான காரணம் அவர் எம்ஜிஆருங்கிற ஒரு பிம்பம், அவரோட அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்குள்ள ஒரு பழக்கம் வந்தது. அதனால இந்த புரட்சி தமிழங்கிற பட்டம் எனக்கு உடன்பாடு இல்லவே இல்லை. சார் இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர் இருக்காங்களா சார், அவங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து நீங்க ஸ்பூஃப் பண்ண படங்கள் எல்லாம் போட்டிருந்தாங்க. இப்ப நீங்க இங்கிலீஷ்காரங்க நடிச்ச வந்து 7G ரெயின்போ காலனி வந்து ஸ்பூஃப் பண்ணிருப்பீங்க. கோவை பிரதர்ஸ்ல வந்து நியூ படத்தை ஸ்பூஃப் பண்ணிருப்பீங்க. அந்த ஸ்பூஃப் எல்லாம் எப்படி சார் சூஸ் பண்ணி? இல்ல, அது அந்த டேஸ்ட் சக்தி சிதம்பரத்துக்கு பிரமாதமா இருக்குங்க. அதே மாதிரி இது நீங்க சொல்ற எல்லா படமே சக்தி சிதம்பரம் தான். அவர் அதை விட்டுட்டார், அவர் அதை விடாம இருக்கு. இப்போ சக்தி சிதம்பரம் மனசு வச்சாருன்னா நீங்க சொல்ற படம் எல்லாமே இங்கிலீஷ்காரன், மகாநடிகன், கோவை பிரதர்ஸ், என்னம்மா கண்ணு, இதுதான். அதனால வந்து எனக்கு அந்த நேரத்துல வந்து நான் ஸ்ட்ரகிளிங் ஹீரோவா, அந்த ஒரு பெரிய மனுஷனுக்கு அப்புறம் எனக்கு ஒரு டவுன்ஃபால் ஆரம்பிக்கல. அதுல என்ன கொஞ்சம் தாங்கி பிடிச்சது இந்த சக்தி சிதம்பரம் படங்களும், வாஸ் சாருடைய மலபார் போலீஸ், குங்குமம் போட்டு கவுண்டதுல இருந்தா சக்தி சிதம்பரத்துக்கு எனக்கு பயங்கர கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். அது மறுபடியும் வந்து அப்படி ஒரு படம் அமையணும்னு ஆசையா இருக்கு. அப்படி ஒரு ஸ்பூஃப் பண்ணணும் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய பாட்டு ஏதாவது சொல்றீங்களா சார்? இப்ப நான் சரியா படங்க பாக்குறதில்ல, அதனால எந்த பாட்டு எந்த ஹிட்னே தெரியல. நீங்க நம்ப மாட்டீங்க, டென்னிஸ் மேட்ச் எப்பவோ நடந்த டென்னிஸ் மேட்ச், எப்போ 2010 நடந்திருக்கு ஒரு டென்னிஸ் மேட்ச். அது ஹைலைட்ஸ் ஆஃப் டென்னிஸ் மேட்ச் அது வந்துட்டு இருக்கேன். அடிச்சாண்டா
லெப்ட்ல அவ்வளவு இடம் இருக்குது, ரைட்ல நடந்து முடிஞ்சு 10 வருஷம் ஆச்சு. இப்போ அதை என்ஜாய் பண்ற நம்மளுக்கு இப்ப நியூவா இருக்குல்ல. இது டென்னிஸ் மேட்ச் பார்ப்பேன். அப்புறம் வந்து நம்ம சொந்தக்காரங்க ரொம்ப நாள் பார்க்காட்டி கொஞ்சம் மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு தெரியுமா. அது மாதிரி வாத்தியார் முகத்தை அப்போ பார்க்கலன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால வந்து அப்படியே போடுற எம்ஜிஆர் ஹிட்ஸ். அடிக்கடி கேட்கக்கூடிய எம்ஜிஆர் பாடலாம் என்ன சொல்லுவீங்க? அவருடைய தத்துவ பாடல்கள் எல்லாமே ரொம்ப பிடிச்சமான. அது ரொம்ப யூனிக்கா எனக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு அல்டிமேட் வந்து நான் ஆணையிட்டால் சாங் தான். ஏன்னா அதனுடைய கோரியோகிராஃபி நீங்க லைனா நிக்க வச்சு டூயட் பாடுறது வேற. ஒரு ஹீரோக்கு ஒரு டான்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க, திம் தள்ள கிடைத்தில்லாலே அப்படின்னு. இது நீங்க பாருங்க, நான் ஆணையிட்டால் சாங் நீங்க பாருங்க, என்ன அவ்வளோ பெரிய செட்ல போய் படுத்து அங்க கீழே ரவுண்ட் அடிச்சு எல்லாரையும் கட்டி பிடிச்சி நம்பியார்ட்டு போய் ஒரு ஆள் வந்து கொத்தையா வந்து விளையாடுறான். அது எப்படி வாத்திய டான்ஸ் மாஸ்டரா இது எப்படி ஒரு ஆக்டருக்கு அப்படி ஒன்று செட் பண்றாங்க. அது ரொம்ப பெரிய அதிசயமா இருந்தது. அது இப்ப கூட ஒவ்வொரு இன்டர்வியூக்கா போயிட்டு இருக்கப்ப சொல்லியிருந்தீங்க, இதுதான் எம்ஜிஆர் அப்பவே சொல்லினார், ஓடி ஓடி உழை. இல்ல அவர் பாட்டு எல்லாமே எழுதுனது அப்கோர்ஸ் கண்ணதாசன் சாரு, பட்டுக்கோட்டை கல்யாணத்துல வாலி புலமைப்பித்தன் மாதிரிதான். பட் இருந்தாலும் அது அவர் முகத்து மூலமா வந்ததுனால்தான் அந்த இம்பாக்ட். இப்ப நான் ஆணையிட்டால்னு யாரு வேணாலும் பாடலாம், கையில ஒரு சாட்டை கொடுத்தா நான் ஆணையிட்டால்னு பாட வேண்டியதில்லை, பார்த்து ரசிக்கிறதுக்கு ஆள் வேணும். ஸோ வெப்பன்ல வந்து உங்களுடைய கேரக்டர் சொல்லும் போது, ஸோ ட்ரெய்லர்ல வந்து உங்களுக்கு டைலாக் வந்து ரொம்பவே கம்மியா தான் இருந்துச்சு. சார் என்ன பண்ணுவாருன்னு. ஸோ பர்ஃபார்மன்ஸுக்கு ஏதாச்சும் ஒரு ஓரியன்டா ஏதாச்சும் இருந்தா, ஒரு என்னதான் ஃபைட் இருந்தாலும் கூட அந்த ஃபைட்டுக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஹீரோ ஒரு பஞ்ச் டைலாக் என்னமோ பேசுவாங்கல்ல, டோட்டலாவே டைலாக் இல்லை. அதுவே வந்து டைலாக் இல்லாம ஒரு சீனை கன்சீவ் பண்ணல, அதுவே வந்து ஒரு ஆக்டருக்கு வந்து ஒரு பெரிய பிளஸ். ஊமை படம் வந்துட்டு இருந்தப்ப சூப்பர் ஸ்டார் வந்து சார்லி சாப்ளின் தான். அவர் டாக்கி வந்தப்ப என்ன கொடுத்தாரு தெரியுமா, நடிப்பு இறந்து விட்டதுன்னு சொன்னாரு. நடிப்பு செத்து போச்சு. ஏன்னா டைலாக் மூலமா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு நீங்க என்ன ஏன் வேணாலும் சொல்லாம உன்னுடைய நடிப்புலயே நீ சந்தோஷமா இருக்கிற, நீ துக்கமா இருக்கிற, நீ கோபமா இருக்கிற, நான் ஆக்ரோஷமா இருக்கிறேன், நான் லவ் மூட்ல இருக்கேன், நான் உன்னை லவ் பண்ணல மூட்ல இருக்கிறேன்னு சொல்லிட்டு வாயில சொல்லாம முகத்துல காட்டுறதாண்ட நடிப்புன்னாரு சார்லி சாப்ளின். அது மாதிரி இந்த படத்துல வந்து அவ்வளவு ஒரு சூப்பர் ஹியூமனா காட்டி ஒரு டைலாக்குமே இருக்காது அந்த சீன்ல. சார் நீங்க இந்த படத்துல இவ்வளவு பெரிய காஸ்ட் அண்ட் க்ரூ இருந்தாலுமே நம்மளுக்கான ஒரு போர்ஷன் வரப்ப நம்ம அதை தனியா ஹோல்டு பண்ணணும்னு சொல்லி ஒரு ப்ரெஷர் இருந்திருக்கும். அதை எப்படி பண்ணி என்ன ஸ்பேஸ் கிடைக்குதோ. இப்ப நான் இந்த படம் நான் சொல்ல இந்த படத்துல லீடா கேரி பண்ணிட்டு இருக்கேன். இப்ப ஜெயிலர் மாதிரி ஒரு படம் நீங்க சொல்லலாமே. இப்ப ஜெயிலர் மாதிரி படத்துல ரஜினி சார் ஹீரோ, அந்த படத்துல நம்மளுக்கு ஸ்பேஸ் வந்து இவ்வளவுதான் இருக்குன்னு சொல்லும் போது நம்ம அந்த ஸ்பேஸ்ல என்ன பெஸ்டா பண்ண முடியும்னு தான் நம்ம போய் பண்ண போறோம். ஸோ அந்த கொடுக்கப்பட்ட ஸ்பேஸ்ல நம்ம வந்து வி ஹேவ் டு பெர்ஃபார்ம் தி பெஸ்ட். அது யாரா இருந்தாலுமே சரி, அந்த இடத்துல நம்ம அந்த கேரக்டருக்கு என்ன பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ நம்ம போய் பெர்ஃபார்ம் பண்ண போறோம். அதுல ப்ரெஷர் எதுவுமே எடுத்துக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். அது எடுத்துக்காம இருக்கிறது நல்லது. ஸோ ஒவ்வொரு படங்கள்லயுமே, அதாவது ராக்கியா இருக்கட்டும் சரி, பாரதிராஜா சார் வந்து நடிச்சிருப்பாரு. ஸோ இந்த படத்துல சத்யராஜ் சார் நடிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி லெஜெண்டரி ஆக்டரோட நடிக்கிறப்ப அது எப்படி சார்? அது ஒரு ஆக்டரா அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் நாங்க எல்லா ஆக்டரும் வெயிட் பண்றோம். ஸோ அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான். கோவை பிரதர்ஸ் 2 இல்லாட்டினா வால்டர் வெற்றிவேல் 2, எது எடுக்கணும் ஃபர்ஸ்ட்? ரெண்டுமே எடுக்கல. ஏன்னா ரெண்டும் வேற ஜானர் தான் இல்லையா. வால்டர் வெற்றிவேல் தான் என் படத்துலயே அதிக கலெக்ஷன் பண்ண படம் அந்த படம் தான். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஆனா ஃபேன்ஸ் எல்லாமே கோவை பிரதர்ஸ் 2 நீங்களும் சிபி சார் எப்போ சேர்ந்து நடிப்பீங்க அப்படின்னு. ஏன்னா ஜாக்சன் துரை நம்ம பார்த்துட்டோம், அது இப்போ பார்ட் 2 ரெடி ஆயிட்டு. ஜாக்சன் துரை பார்ட் 2 வந்து கோவை பிரதர்ஸை விட பன்மடங்கு நல்லா இருக்கு படம். ஏன்னா அது அவ்வளவு நீங்க ஒரு ஆக்ஷனு காமெடி, கோஸ்ட் காமெடி பிரமாதமா ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ அரண்மனை படம் நல்லா போயிட்டு இருக்குது. ஸோ ஜாக்சன் துறையில வந்து ஒரு பேய் வில்லன் அப்படின்னா அதுல அல்டிமேட் லொல்லு அந்த படத்துல. இந்த சத்யராஜ் தானே வேணும் வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் ஜாக்சன் துறை 2. ஸோ ஃபைனலா ஜூன் 7 வந்து வெப்பன் படம் ரிலீஸ் ஆகுது. படம் வந்து வெற்றி அடைய வாழ்த்துக்கள் சார். நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.